அறிவோம் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும். ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம். நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, அதெல்லாம் ரைட்டு சார். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது, எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகுமா, எங்கள் 12 ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது, எந்த தேவதையை வணங்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில், எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும், முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா, இது பற்றிய வந்து ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது கோச்சார பலன்களை வச்சு சொல்கிறோம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பலன்கள். நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா, ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும். இதுதான் உண்மையான ரூல். நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க. அதாவது அந்த காலத்துலலாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும், பக்கத்தில் நவாம்ச கட்டம் இருக்கும், சின்ன நோட்டாக தான் இருக்கும். ஒரு ராசியை 9ஆக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வருத்தமாக இருக்குது. எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல, கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள்? என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் ஒரு முக்கியமான மெத்தடு, ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும். இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இது உண்மைங்க. இன்னைக்கு கூட ஒரு சவால், எந்த ஜாதகராவது என்கிட்ட வந்து ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும். இதுக்கு எனக்கு இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைமு கொடுத்தாலும் நம்ம திதி, யோகம், கரணத்தை போடணும். இதுதான் வந்து சூட்சமம். நிறைய பேர் நவாம்சம் இல்லாமல் பார்க்குறேங்கிறாங்க. அதெல்லாம் வந்து சிறப்பாக இல்லை. நான் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொருத்தம் பார்த்தாலும், ஜாதகம் பார்த்தாலும், ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும். என்ன சொல்கிறான், ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம். நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க, செய்யும் தொழிலே தெய்வம். உண்மைதான். எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம். அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்துக்கிறோம். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் மகர ராசி என்ன ராசின்னு நினைக்கிறீங்க? சார் மகர ராசின்னு தான் நினைக்கிறேன். அது சர ராசிங்க. சரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ராசி. சரராசியில் பிறந்தவர்கள் துருன்னு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சரராசியில் பிறந்தவங்க அடுத்த லெவல் என்ன சார், வாட் இஸ் மை நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்காம எப்பயுமே ரெஸ்ட்டில் இருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. யார் தெரியுமா? சரராசியில் பிறந்தவர்கள். எங்களுக்கு லீவெல்லாம் தேவையே இல்லை சார். எங்களுக்கு எது சார் லீவை வாங்கிட்டாங்க, என்ன சார் பண்ண போகிறோம் அப்படிம்பாங்க. மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட, பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க கூட சண்டே நோ ப்ராப்ளம் சார். சில பேர் பாருங்கள், ஷெட்யூல் போடும்போதே அவங்களுக்கு போட்டுறப்பா. பெரும்பாலும் மகர ராசியில் பிறந்தவர்கள் அல்லது சரராசியில் பிறந்தவர்கள் உழைப்பிற்கு அவர்கள் அஞ்சுவதே இல்லை. நைட்டு ஒரு 11 மணிக்கு வரணும் சார், நான் வந்துடுறேன் சார், நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னப்பா 10 மணிக்கு போய்ட்டு எப்படி 11 நான் வந்துடுறேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். உழைப்பாளிகள். ஏன்னா காலபுருஷ 10ஆம் அதிபதி. காலபுருஷ 10ஆம் அதிபதி வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு நிறுவனத்தில் நிர்வாக அதிகாரியாக, மேனேஜிங் டைரக்டர், ஜிஎம், பிரின்சிபல், ஹெட்மாஸ்டர், அப்புறம் டீம் லீடர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இந்த பதவி கிடைக்கும். இந்த பதவியை தக்க வைக்க அவர்கள் போராடும் போராட்டம் மிக கஷ்டம். அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, சக்கரத்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோயிலில் நிறைய இருப்பார். இவர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய வெற்றிகளை தரும்.
அதுலேயும் மகர ராசிக்காரர்கள் மனசளவில் காயப்பட்டவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறப்பான பலன்களை தரும். முதல்ல உங்களுக்கு இந்த 3 விஷயமே சக்ஸஸ் ஆயிடும். உழைப்பாளிகள், வெற்றியாளர்கள் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் நினைத்த காரியம் ஜெயமாவதற்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகச் சிறப்பான பலன்களை தரும். உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். இடைவிடாத உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பணப்பையை நிரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும்.